பார்க்கலாம். அடுத்தது x அடுக்கு 3 மைனஸ் 5x அடுக்கு 2 பிளஸ் 7x மைனஸ் 4 என்பதை x மைனஸ் 1ஆல் வகுத்து கிடைக்கும் ஈவை காண்க. இதுல ரெண்டு விதமா கேட்பாங்க, மீதி என்னன்னு கேட்பாங்க, ஈவுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ரெண்டுமே கேட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, டெட் எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இப்ப நான் ஈவு கண்டுபிடிக்க போறேன். ஈவு கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் கிடையாதுங்க, சிந்தட்டிக் மெத்தட்னு ஒண்ணு இருக்குது. சிந்தட்டிக் மெத்தட் அப்படின்னா இந்த எக்ஸ் எல்லாம் விட்டுணும். எக்ஸ் எல்லாம் விட்டு அதுக்கு முந்தின நம்பர் எழுதணும். இப்ப பாருங்க எக்ஸ் இஸ் கியூப்னு இருக்கா, அப்ப எக்ஸ் விட்டுருங்க. எக்ஸ் விட்டுட்டா அதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், அந்த 1 இங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் கேர்ஃபுல்லா போடுங்க. அடுத்தது மைனஸ் 5x ஸ்கொயர், எக்ஸ் விட்டுருங்க, எக்ஸ் எல்லாம் 1ன்னு நினைச்சீங்க, அப்ப மைனஸ் 5 வந்துரும். புரியுதா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 7x, எக்ஸ் விட்டுட்டா 7ன்னு இருக்கும். கரெக்டா? அடுத்தது மைனஸ் 4ன்னு இருக்கு, அந்த 4 இங்க எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? ரைட். இப்ப என்ன பண்ணுங்க, இதை எழுதிட்டா சரி, இவ்வளவுதான். இப்ப இது சிந்தட்டிக் மெத்தட்ல இப்ப எதுல பெருக்க வகுக்க சொல்றாங்க, x மைனஸ் 1ஆல வகுக்க சொல்றாங்க. இதுல நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்லிருக்கேன்னா இதுல கொஞ்சம் கவனிங்க. இந்த x மைனஸ் 1ன்னு இருந்தா இந்த இடத்துல மைனஸ்ல இருந்தா பிளஸ் போட்டுங்க, அந்த 1 அப்படியே இருக்குங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எக்ஸ் தான் வந்து 1 ஆயிடுச்சு இல்லையா, அதை விட்டுருங்க. ஆனா நல்லா கேர்ஃபுல்லா புரிஞ்சுங்க, இங்க நம்ம வகுக்கக்கூடிய இடத்துல பிளஸ்ல இருந்தா மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ்ல இருந்தா பிளஸ் போட்டுக்கணும். இதுல நிறைய சம், ஒரு 5-6 சம் நான் நடத்தும் போது தெளிவா புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். அப்ப நான் பிளஸ் 1 போட்டேன். இப்போ ஒரு கான்செப்ட் உள்ள வச்சுங்க, உள்ள எல்லாத்தையும் கூட்டணும், வெளியே எல்லாத்தையும் பெருக்கணும், அவ்வளவுதான். சோ நம்ம வீட்டுல இருக்கும் போது என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள கூட்டுவோம் எல்லாத்தையும், நம்ம சாயந்தரம் ஆனா தொடர்ந்து வச்சுக்கிட்டு. கரெக்டா? வெளியே என்ன சொல்லுவாங்க, பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான், உள்ள கூட்டுங்க, வெளியே பெருக்குங்க. சரிங்களா? ரைட். இப்போ முதல் நான் ஒரு நம்பரை வெளியே எடுத்து வந்தாதான் ஏதாவது செய்ய முடியும், அதனால நான் 0 போட்டு அந்த 1 அப்படியே இறக்கிறேன். இப்ப நான் என்ன சொன்னேன், வெளியே பெருகணும். அப்போ ஒரு 1 வரும், அந்த 1 எடுத்துட்டு போயிட்டு உள்ள வைக்கணுங்க, வேற ஒண்ணும் கிடையாது, இந்த இடத்துல வைக்கணும். புரியுதா? இப்போ மைனஸ் 5ல 1 போச்சுன்னா மைனஸ் 4ன்னு கிடைக்கும். இப்ப என்ன சொன்னேன், வெளியே பெருக்கணும், அப்படியே பெருக்குங்க. பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இங்க நான் இது எழுதுறேன், இந்த இது கழிச்சிட்டு. ஓகேங்களா? இங்க மைனஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4 ஓகேவா? தெளிவா புரியுதா? அப்போ 7ல மைனஸ் 4 போச்சுன்னா 3 பிளஸ் 3 கிடைக்கும், அந்த 3 இங்க இறக்கிறேன். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணலாம், வெளியே பெருக்கணும். அப்போ ஒரு 3 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்படின்னும் போது இப்ப கழிங்க, அப்படி கழிச்சா மைனஸ் 4ல பிளஸ் 3 போச்சுன்னா மைனஸ் 1 கிடைக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கணக்கு, ரொம்ப ஈஸி. இப்போ இங்க வந்துச்சு பாத்தீங்களா, இந்த மைனஸ் 1 அப்படின்றது மீதிங்க. சரிங்களா? சோ நம்ம கொஸ்டின்ல மீதின்னு கேட்டாங்கன்னா மைனஸ் 1 ஆன்சர் டிக் பண்ணிடுங்க. ஆனா அவங்க மீதி கேட்கல, ஈவு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ஈவு தானே, ஒண்ணு பிரச்சனை இல்லை, நல்லா வாங்க, ஈஸி. இப்போ அங்க பாருங்க, இந்த கடைசியா கிடைக்கிறது மீதி. ஓகேங்களா? சோ அப்ப மீதியை விட்டுருங்க. மீதி விட்டோமா, இங்க இருக்கிற நம்பர், அதாவது 3 4 மைனஸ் 4 1, அதை மட்டும் எழுதிங்க. இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு புரியுறதுக்காக இங்க 3 எழுதிக்கிறேன், அதுக்கப்புறம் மைனஸ் 4 எழுதிருக்கேன், இங்க 1 எழுதிக்கிட்டேன். சரிங்களா? இங்க இருந்து வாங்க, இதுல எதுவுமே போடாதீங்க. ஃபர்ஸ்ட் அதாவது முதல் இங்க இருந்து வரணும், புரியுதா? சோ 3ல எதுவுமே எழுத வேண்டாம். சரிங்களா? எழுதல. அதுக்கு அடுத்து தான் இங்க என்ன பண்றேன், அங்க எதுவுமே இல்ல, பிளஸ் தான் இருக்கு. சரிங்க? மைனஸ்னா மைனஸ் இருக்கு போகுது. ஓகேங்களா? அந்த பிளஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ் போடுங்க. ஓகேங்களா? எக்ஸ் போட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்க மைனஸ் இருக்குது, அப்படியே விட்டுருங்க. அடுத்தது இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு போடுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இங்க ஏதாவது நம்பர் அதுக்கு பேக்ல இன்னமும் இருக்கலாம், மேபி இருந்துச்சுன்னா எக்ஸ் அடுக்கு 3 எக்ஸ் அடுக்கு 4 அப்படியே பின்னாடி போட்டுட்டே இருக்கும். இதுதான் முதல், ஒண்ணுமே போடக்கூடாது இங்க. நெக்ஸ்ட் வந்து இங்க எக்ஸ் போடணும், அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது எக்ஸ் கியூப், அடுத்தது எக்ஸ் அடுக்கு 4 அப்படின்னு போயினே இருக்கும். ஆனா நமக்கு எண்டிங் பொசிஷன் வந்துருச்சு, இதோட விட்டுலாம். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3, அவ்வளவுதாங்க. பாருங்க, ரொம்ப ஈஸியா எளிமையா குழந்தைங்க கூட போடுற மாதிரி தான் சொல்லிருக்கேன், செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் 3ங்க எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 3 பர்ஃபெக்ட்டா ஆப்ஷன் B ல இருக்குது. இது புது புக்ல 5 கணக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, சொல்லையா ஈஸியா பார்க்கலாம் அதெல்லாம். சரிங்களா? ஃபியூச்சர்ல அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்தது இதுவும் வந்து 9th நியூ புக்ல இயற்கணிதம் டாபிக்ல இருக்குது. ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்கு புது புக்ல, பழைய புக்லயே 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஈரிலக்க எண்ணின் மதிப்பு அதன் இலக்கங்களின் கூடுதலை போல 7 மடங்கு உள்ளது. இலக்கங்களின் இடமாற்றம் செய்ய கிடைக்கும் எண் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை விட 18 குறைவு எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது செம காமெடியான கொஸ்டினே சொல்லலாம். இதுக்குன்னு வந்து வக்கான் புக்ல எக்ஸ் ஒய் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க. என்னன்னா முதல்ல ஈரிலக்க என்னன்றாங்க, ஆப்ஷன் எல்லாமே 2 டிஜிட் நம்பரான்னு பாருங்க. ஈரிலக்கம்னா 2 டிஜிட் நம்பர், எஸ் எல்லாமே 2 டிஜிட் தான் இருக்குது. ஓகே. அதுக்கு அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இலக்கங்களின் கூடுதல், முதல்ல இலக்கங்களின் கூடுதல். இப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே 52 கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கங்களின் கூடுதல்னா 5 2 கூட்டிக்கணும், அப்படி கூட்டினா 7ன்னு வரும். கரெக்டா? ரைட். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இங்க கொடுத்திருக்காங்கல்ல, இப்ப ஆப்ஷனே 52 எடுத்தீங்கல்ல, அந்த எண்ணை போல நீங்க இலக்கங்களின் கூடுதல் 7 மடங்கு இருக்கும். அதாவது நல்ல கவனியா தெளிவா மறுபடியும் சொல்றேன், குழப்பிக்காதீங்க. இப்ப இங்க 52 இருக்கா,
இலக்கங்கள் கூட்டி வரக்கூடிய மதிப்பா கூட 7 பெருகுனா இந்த எண் வரணும். அவ்வளவுதாங்க. இதான் கான்செப்ட். எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, மடங்குன்னு சொல்லிட்டாவே பெருகணும். அவ்வளவுதான். பெருசாலாம் கிடையாது. மடங்குன்னு சொன்னா பெருகணும். அப்போ இலக்கங்களை கூட்டி வரக்கூடிய விடையா கூட 7 பெருக்குனா நீங்க எடுத்தீங்கல்ல ஆப்ஷனே 52 வரணும். 7 49 வரும். அப்ப வரல. புரியுதா? அவ்வளவுதான். அடுத்தது பாருங்க, ஆப்ஷன் பி 64ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இலக்கங்களை கூட்டுங்க. கூட்டினா 10ன்னு வரும். இப்போ என்ன சொல்றாங்க, இந்த எண்ணை அதாவது இப்ப கூட்டி வரக்கூடிய எண் 10 கூட 7 பெருக்குனா அது நீங்க எடுத்த நம்பரா இருக்கணும். 70. ஆனா 64 தான் இருக்கு, வரல. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது 42 ஆப்ஷன் பி எடுத்துக்கிறேன். இலக்கங்களை கூட்டுறேன். கூட்டினா என்ன வரும்? 4 2 கூட்டுங்க. 4 2 கூட்டினா என்ன வரும்? 4 5 6ன்னு வரும். 6 கூட 7 பெருக்கணும். அப்படி பெருக்குனா 42 பர்ஃபெக்டா வருது. அப்போ இதுக்குதான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல நான் ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு நான் சிஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், 73 கொடுத்திருக்காங்க. இதன் இலக்கங்கள் கூட்டினா 10ன்னு வரும். 10 கூட 7 பெருக்கினா 70 வரும். அங்க 73 இருக்கு. அப்ப இதுவும் இல்ல. 100% ஆப்ஷன் சி தான் சரி. இதே மாதிரி தாங்க டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? அப்ப முடிஞ்சே போச்சு. இருந்தாலும் மேபி சில ஆப்ஷன்ல 2 வரலாம் இல்லையா இதே கண்டிஷன்ல. அதுக்கு தான் அடுத்த லைன் படிக்கணும். அடுத்த லைன் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இலக்கங்களை இடம் மாத்தணுமா. உதாரணத்துக்கு 42 நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதை இடத்தை மாத்துங்க, 24ன்னு கிடைக்கும். கரெக்டா? அப்படி இடம் மாத்தினா கொடுத்த எண் 42, அதை இடம் மாத்தி வரக்கூடிய எண் 24. இத கழிச்சா 18 அதிகமா இருக்கும், குறைவா இருக்கும், அதிகமா இருக்கு. எப்படி வச்சுக்கலாம். எப்படின்னா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இதெல்லாம் அழிச்சிடறேன், நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல 42ன்னு எடுத்துக்கங்க. அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை இடத்தை மாத்த சொல்றாங்க, 24ன்னு வரும். அப்படி இடம் மாத்திட்டு போறோம். இப்ப 24ன்னு கிடைக்குது இல்ல, இந்த எண் கொடுத்த எண்ணை விட 18 கம்மியா இருக்கும். கொடுத்த எண்ணெய் 42, அதை விட 18 கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஈஸி. அப்படியே கழிச்சுக்க. 42ல 24 போனா 18ன்னு வருது. அப்ப ஆன்சர் இதாங்க. புரியுதுங்களா? ஏன்னா நீங்க எடுத்த எண்ணை விட இப்ப நான் இடம் மாத்தும் போது வந்த எண் 18 கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் பிராக்டிகலாவே போடலாம், ரொம்ப ஈஸியா போடலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம புக்ல 4 கொஸ்டின் இருக்குது. அடிஷனலா நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸும் கூட சேர்த்துக்கும் போது அழகா ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணா பர்ஃபெக்ட்டா போட்டுடலாம். சரிங்களா? சோ ரொம்ப சிம்பிள். 42 தான் ஆன்சர். ஆக்சுவலி நான் முதல்ல முடிச்சிட்டேன். உங்களுக்கு புரியறதுக்காக தான் 2வது கண்டிஷனும் அப்ளை